எந்த ஆராதனையில யார் ஒருத்தர் ஆராதனையில முழு ஈடுபாடோட ரொம்ப ஆராதிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கை உன்னதமான இடத்துல இருந்ததை நான் என்னுடைய கண்களால பார்த்திருக்கிறேன். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆராதனைன்றதுதான் முக்கியம். பாருங்க, குடும்பத்தில் இருக்கிற சில சாப கட்டுகள் சில ஜபத்தினால எல்லாம் முடியாது. சில ஊழியக்காரங்கள்ட்ட ஜெபம் பண்ண உடனே எல்லாம் முடிஞ்சிடாது. நம்முடைய திருச்சபைக்கு வந்து கொண்டிருந்த ஒரு சிஸ்டர் எங்கெங்கயோ போனாங்க, தன்னுடைய பிசாசை துரத்துறதுக்கு எங்கெங்கயோ போனாங்க. அப்புறம் நான் ஒரு நாள் ஜெபம் பண்ணும் போதும் அந்த பிசாசு ரொம்ப ஆடுதான், அவங்களை அலக்கழிக்குது. அதனால அவங்க ரொம்ப கூச்சப்பட்டு அவங்க ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் கிழிஞ்சிருச்சு. அதனால அந்த முடிஞ்ச உடனே, பாஸ்டர் எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்குது, இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் என்னை அலக்கழிக்கும் போது என்னால் இன்னொருத்தரத்தில் போய் ஜெபம் பண்ணலான்னு கூட தோணலை, நான் ஒதுங்கி போகிறேன். அப்போ நான் ஒன்று சொன்னேன், யாருமே உங்கள் தலை மேலே கை கூட வச்சு ஜெபம் பண்ண வேண்டாம். நீங்கள் எப்பெல்லாம் ஆராதனைக்கு வருகிறீர்களோ அப்போ முழு மனதோட ஆண்டவரை ஆராதிக்க ஆரம்பிங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த வல்லமைகள் கொஞ்சம் கொஞ்சமாக செயலிழந்து நீங்கள் ஒரு பெரிய வெற்றி அடைவீங்கன்னு சொல்லி 7 மாதத்துக்குள்ள அவங்களுடைய பிசாசனுடைய